அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நேரத்தை கணச்சத தயவிற்காக உங்களுக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. சோஸ்திருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட அப்பா உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் அப்பா, இந்த பரிசுத்த வாரத்தின் திங்கள் கிழமையிலும் கூட அப்பா உங்களுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க இயேசப்பா. இயேசப்பா, நீங்க எங்களோடு பேசுங்க அப்பா. இயேசப்பா, பேசுகிற உமது அடியேனை என்னை மறைத்து நீங்க வெளிப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. இந்த நாளில் நாம தியானிக்க போறோம் அப்படின்னா, அத்தி மரத்தை பற்றி சபித்தலும் ஆலய சுத்திகரிப்பையும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இதை பொதுவாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அத்தி சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திங்கள் கிழமையில உள்ள நம்ம தியான பகுதியை அத்தி சுத்தி இந்த அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரிசுத்த வாரத்துக்கான அந்த பகுதிகள் எல்லாமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, அது 4 சுவிசேஷத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் இருக்கு, மார்க் 11வது அதிகாரத்தில் இருக்கு, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தில் அதில் அத்திமரம் சபித்தல் இருக்காது, ஆலய சுத்திகரிப்பை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த 3 சுவிசேஷத்தை விட 4வதா இருக்கிற அந்த யோவான் சுவிசேஷம் கொஞ்சம் மாறுபட்டது. ஏன் அப்படின்னா இதில் யோவானில் 2வது அதிகாரத்திலேயே இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் மற்ற 3 சுவிசேஷத்திலையும் இயேசுவினுடைய கடைசி கால ஊழியத்தில், அதாவது அவர் பஸ்கா பண்டிகையை ஆசரிச்சதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் தான் இந்த சம்பவத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் யோவான் மட்டும் ஆண்டவருடைய ஊழியத்தின் துவக்கத்தில், அதாவது ஏசப்பா முதல்ல செய்த அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் செய்த அற்புதத்தை, அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்த சம்பவமாக இந்த சம்பவத்தை சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, யோவான் இறையியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நிறைய சம்பவங்கள் அந்த பகுதியின் முன்பகுதியில் தான் இருக்கும். இதில் இந்த 4 சுவிசேஷத்துலையும் மார்க்கு சுவிசேஷம் தான் முதலாக எழுதப்பட்ட சுவிசேஷம். அதுவும் இல்லாமல் இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசு வாழ்ந்த அதே சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் யாருன்னா மார்க்கு. இவர் இயேசுவோடு கூட இருந்து அவர் அந்த நடந்த சம்பவங்களை அப்படியே தெளிவாக எழுதுறத நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவம் 4 சுவிசேஷத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் ஒரு சின்ன மாற்றத்தோடு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டா முதல்ல மத்தேயு 21வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் தேவாலயத்தில் ஒரு ராஜாவாக ஓசன்னா அப்படின்னு சொல்லி பாடி எல்லாரும் அவரை ராஜாவா ஆலயத்துக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஆண்டவர் இந்த தேவாலயத்தை சுத்திகரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இதே சம்பவம் மார்க் 11வது அதிகாரத்துல குறிப்பிட்டிருக்குது. அதுல 11வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, தேவாலயத்துல பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து திருப்பி சாயங்காலமான போது அவர் பெத்தானியாவுக்கு போனார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுட்டு, அடுத்த நாள் மறுநாளில் அவர் திரும்பி வரும்போது பெத்தானியாவில இருந்து எருசலேமுக்கு வரும் பொழுது வர்ற வழியில அந்த அத்தி மரத்தை சபித்தாரு, ஆலயத்தை சுத்திகரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கு சுவிசேஷத்துல குறிப்பிட்டிருக்குது. அத்தி மரத்தை பத்தி நம்ம வேதத்துல பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் அவங்களுடைய சம்பவத்தை எடுத்துக்கிட்டா கூட, அவர்கள் அத்தி இலைகளை உண்டு பண்ணி தான் அவங்க தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு எகிப்தியன் ஒருவன் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒரு எகிப்தியன் ஒருவன் உயிர் போற நிலைமையில அவனை தாவீது ராஜாட்ட கூட்டிட்டு வராங்க. அவனுக்கு அத்திப்பழத்தோட அடைய கொண்டு கொடுக்குறாங்க. அவனுடைய உயிர் அவனுக்குள்ள திரும்ப வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா வியாதியாய் இருந்த பொழுது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அத்திப்பழத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு அந்த பச்சு போடுறாங்க. அந்த பத்து போட்டவொன்னா அவனுடைய உயிர் அவன் பிழைத்தான் அப்படின்னு சொல்லி வேதத்துல பல இடத்துல, இதுவும் இல்லாம நிறைய இடங்கள்ல அத்தி பழத்தை பத்தி அத்தி மரத்தை பத்தி குறிப்பிட்டிருக்குது. இப்போ நாம பார்க்கிற அந்த சம்பவத்துல இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை பத்தி குறிப்பிடுறாரு. அந்த அத்தி மரத்தை பத்தி நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். மார்க் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஏசப்பாவுக்கு பசி உண்டாயிற்று, இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க, அப்பொழுது இலைகள் உள்ள அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு. அப்போ அந்த மரத்துல என்னது இருந்திருக்கு? நிறைய இலைகள் இருந்திருக்கு. அந்த வசனத்தை யாராச்சும் வாசிங்க. இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு
அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திக்குள்ள காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து பசியா இருக்கிறாரு. அந்த மரத்தை வந்து தனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோடு அந்த மரத்துல ஏதாச்சும் தனக்கு கிடைக்குமான்னு சொல்லி பார்க்க வர்றாரு. ஆனா அந்த இடத்துல அது வந்து அத்திப்பழ காலமா இராததுனால அதுகிட்ட என்னது இல்லை, கனி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏசு கிறிஸ்து அந்த இதுக்கு வந்து அந்த தேசத்துக்கு அவர் புதியவர் கிடையாது. எத்தனையோ முறை வந்து அவர் பெத்தானியால இருந்து எருசலேமுக்கு நிறைய தடவை நடந்து போயிருக்கிறாரு. அந்த யூதேயா தேசம் முழுவதுமே வந்து நிறைய அத்தி மரங்களால நிறைந்திருந்த தேசம். ஏசப்பாவுக்கு நன்றாக தெரியும் எந்த காலம் வந்து அத்திப்பழ காலம், எது அத்திப்பழ காலம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும். இது அத்திப்பழ காலம் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அந்த அத்திப்பழங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருதுன்னா, நாகூம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நாகூம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்தி மரங்களைப் போல் இருக்கும். அவைகள் குடிக்கப்பட்டால் அவைகளின் பழம் தின்கிறவன் வாயில விழும். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது அந்த அத்திப்பழத்தை குலுக்குனா அதை சாப்பிட்றவங்க வாயில விழும். அப்போ அதுல நிறைய அத்திப்பழங்கள் இருக்கும். அத்திப்பழ காலம் அப்படின்னா அதுல நிறைய அத்திப்பழம் இருந்திருக்கும். ஆனா இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கிறோம் இது அத்திப்பழ காலம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து அத்திப்பழ காலம் இல்லை அப்படின்னா அந்த அத்தி மரத்துல ஏன் அவர் தேடினாரு? யாருக்காச்சும் யோசனை வந்திருக்கா? இப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கா? அத்திப்பழ காலத்துல அத்திப்பழத்தை தேடினா பரவாயில்ல, அத்திப்பழ காலமே கிடையாது. ஆனா அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து ஏன் அந்த அத்திப்பழத்தை போய் பார்த்தார் அப்படின்னா அதுல என்ன இருந்துச்சு? நிறைய இலைகள் இருந்துச்சு. அத்தி மரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல வந்து இலை வராது, முதல்ல காய் வரும். காயை மறைக்கிறதுக்கு தான் அதுக்கப்புறம் இலைகள் வரும். அந்த இலை இருந்துச்சு அப்படின்னாலே அந்த மரத்துல கண்டிப்பா ஒன்று காய் இருக்கும், அப்படி இல்லைன்னா கனி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏசு கிறிஸ்து இதை தெரிஞ்சுதான் அதுல வந்து நிறைய இலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல தனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு கனி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட போய் பார்க்கிறாரு. ஆனா அது அவருக்கு வந்து ஏமாற்றம் தான் கிடைச்சது. அதனால அவர் வந்து என்ன பண்றாருன்னா கோபம் அடைந்து அந்த அத்தி மரத்தை வந்து சபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் துவக்கத்துல பண்ணல. 3 வருஷம் அவர்களோடு இருந்தாரு, அவர்களோடு ஊழியம் செய்தாரு. இந்த அத்தி பழம் வந்து யாருக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, வேத புத்தகம் நமக்கு எப்படி கற்றுத் தருகுதுன்னா, எரேமியா 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 24:5 வாசிக்கும் பொழுது இந்த அத்திப்பழம் வந்து யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி வேதம் குறிப்பிடுறது. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அப்ப இந்த வார்த்தையில நம்ம என்ன தெரியுது? அத்திப்பழம் வந்து யாரை குறிக்குது? யூதர்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இயேசுவோடு கூட இருந்த மக்கள், இயேசு வந்து தன்னுடைய ஜனங்களுக்காக, அதாவது யூத ஜனங்கள் இஸ்ரவேலருக்காக வந்தாரு. ஆனா அவரை யாருமே என்ன செய்யல? யூதர்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளல. இயேசுவின் கையால எத்தனையோ நன்மைகள் பெற்றிருக்காங்க. அவர் கொடுத்த உணவை வந்து வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. யோவான் ஸ்நானகன் கூட இயேசுவை குறித்து சாட்சி சொல்லும்போது என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை பத்தி சாட்சி கொடுக்குறாரு. ஆனா இந்த யூதர்கள் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவங்க யாருமே வந்து அவர்களுடைய வாழ்க்கையில வந்து என்ன இல்லை அப்படின்னா வந்துட்டு கனி கொடுக்கிற வாழ்க்கை அவர்கள் வாழலை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க கனி கொடாத வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாபம் தான் கிடைக்கும். கனி கொடாத வாழ்க்கை சாபத்தை கொண்டு வரும் என்பதை அந்த யூத ஜனங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அத்திமரத்தை பற்றி அத்திப்பழத்தை வந்து சபிக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை எத்தனையோ கிருபைகளை தந்திருக்காங்க. ஆனால் இயேசுவுக்காக கனி குடிக்கிற வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? அந்த அத்திமரத்தை இயேசு பார்க்கும் பொழுது அதை வந்து அது எந்த கனியும் கொடுக்கல. இந்த மரம் வந்து இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு கிருபையா இந்த லெந்து நாட்களை தந்திருக்கிறாரு. லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரன் நோக்கி,
இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். இந்த உவமையில நம்ம பார்க்கும் பொழுது 3 வருஷமா அந்த அத்தி மரத்துல என்ன இல்லையா, ஒரு கனியும் இல்லையா. இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில இத்தனையோ வருடங்கள் நம்ம கிறிஸ்தவர்களா வாழ்ந்திருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிருபையா நமக்கு இந்த லெந்து நாட்களையும் அதுக்குரிய ஆவிக்குரிய மெசேஜையும் நமக்கு தந்திருக்கிறாங்க. நம்ம கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இதை என்ன செஞ்சு போட்டுருவாங்க, இதை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன செய்யும், வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நம்ம நல்ல கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம கனி கொடாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நரகத்துல போய் முடியும் அப்படிங்கிறது இந்த சம்பவம் குறிப்பிடுகிறது. ரெண்டாவது, இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்றது என்ன அப்படின்னா, ஒரு மாய்மாலமான வாழ்க்கை நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. இந்த அத்தி மரம் பார்ப்பதற்கு எப்படி இருந்துச்சு, நிறைய இலைகள் இருக்கு, மிகவும் செழிப்பான ஒரு மரமா இருக்கிறது போல காணப்படுது. ஆனா அதுல பக்கத்துல போய் பார்த்தாதான் அதுல கனிகள் இல்லை. இதே போலதான் அந்த நாட்களில் இருந்த யூதர்களும் பார்வைக்கு வெளியரங்கமா அவங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சாங்க. ஆனா அவங்க சொல்லுக்கும் அவங்களுடைய செயலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. இவர்களை பற்றி வேதம் எப்படி குறிப்பிடுகிறதுனா, ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க. ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, உதடுகளினால என்ன செய்யறாங்க, கனம் பண்றாங்க. அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கு, ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கு. இன்றைக்கு இந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, நிறைய சடங்காச்சாரங்களை ஃபாலோ பண்றாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கை கழுவணும், கை கழுவாம சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் உபவாசம் பண்ணியிருக்கோம், உங்களுடைய சீஷர்கள் உபவாசம் பண்ணாம இருக்காங்கன்னு சொல்லி ஏசப்பட்ட போய் சொல்றாங்க. நாங்கள் நியாயப்பிரமாணத்தை, மோசை தந்த நியாயப்பிரமாணத்தை சரியா கை கொள்றோம், ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கும், இந்த மாதிரி நிறைய சடங்காச்சாரங்கள் செஞ்சாங்க. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் சத்தியத்தை என்ன செய்யல, கை கொள்ளவில்லை. இன்றைக்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றோம். மற்றவங்க பார்க்கும்போது நம்ம யாருன்னு சொல்றோம், நம்மளை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாய்மாலமான நம்ம அந்த அத்திமரம் எப்படி இலைகளோடு இருந்துச்சோ அதே போல நாங்களாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு போர்வைக்குள்ள இருக்கோம். ஆண்டவர் அதுல பக்கத்துல பார்க்கும் பொழுது அவருக்கு பயன் தரக்கூடிய வகையில நாம இருக்கிறோமா, இல்ல நம்ம இந்த அத்திமரத்தை போல மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமையும் இந்த அத்திமரத்தை போல சபிக்கப்பட்டு போன நிலைமையா மாறிவிடும். அதனால நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த நாளில் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதுக்கடுத்தாப்புல ரெண்டாவதா ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். முதல்ல அத்திமரம் சபித்தலை பத்தி பார்த்தோம். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேவாலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்தார். இதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா யோவானுக்கு நேரா திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல 15வது வசனத்தை வாசிங்க. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு. இந்த இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கயிற்றினால் ஒரு சவுக்கையை உண்டு பண்றாரு. ஆடு மாடுகளை விற்கிறவங்களை எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆடு மாடுகளை எதுக்கு அவங்க தேவாலயத்துல விற்றாங்க அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் சந்தேகம் வரலாம். ஆலயம் எதுக்கு, ஆலயம் ஆராதனை நடக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அவங்க ஏன் ஆடு மாடுகளை கொண்டு விற்கணும் அப்படின்னா, எருசலேம் தேவாலயத்துல அந்த இஸ்ரவேல் தேசத்துல அந்த யூத ஜனங்கள் வேற எந்த தேசத்துல இருந்தாலும் அவங்க பலி செலுத்தணும் அப்படின்னா எங்க வருவாங்கன்னா இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு தான் வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க எந்த தூர தேசத்துல இருந்து வரும்போது அவங்க ஆடு மாடுகளை அங்கிருந்து கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எருசலேமுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியாய பிரமாணம். உபாகமம் 14ஆம் அதிகாரம்
24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம பார்க்கலாம். வாசிங்க. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 24லிருந்து 26 வரைக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதினால் வழி பிரயாணத்தில் வெகு தொலைவி நிமித்தம் நீ அதை கொண்டு போக கூடாதிருக்குமானால் அதை பணமாக்கி பண முடித்தை உன் கையில் பிடித்துக் கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படும்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமே என்னன்னா, நீ தூர தேசத்துல இருந்து நீ ஆடு மாடுகளை கொண்டு வர வேண்டாம், அந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தில் இருந்த ஆடு மாடுகளை ஏன் துரத்தினார்? அவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக அவர் செய்தாரா அப்படின்னா, அவர் நியாயப்பிரமாணத்தை எதிர்க்கவில்லை. மாறாக அவர் வந்து எதை எதிர்த்தார் அப்படின்னா, அதை வியாபார ஸ்தலமாக மாற்றிட்டாங்க. அந்த ஆலயத்தை வியாபார ஸ்தலமாக மாற்றினதை தான் அவர் எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, அந்த ஆடு மாடுகளை இங்கே வந்து விற்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மிகவும் அதிகமான விலைக்கு வந்து வித்துட்டு இருந்தாங்க. அவர்கள் சொந்த லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த ஆலயத்தில் ஆடு மாடுகளை விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் அல்ல, அடுத்த இதில் வந்து நம்ம அடுத்த வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த 15ஆம் வசனத்தின் பின்பகுதியில் காசுக்காரருடைய காசுகளை கொட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காசுக்காரர் அப்படின்னா யாரு? காசுக்காரருக்கு இந்த தேவாலயத்தில் என்ன வேலை அப்படின்னா, அந்த நாட்களில் எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பணம் அப்படின்னா ரோம அரசால் வெளியிடப்பட்ட பணம் தான். அந்த பணத்தில் யாருடைய முத்திரை இருக்கும் அப்படின்னா ரோமருடைய முத்திரை, அந்த அரசருடைய முத்திரை தான், அவருடைய சொரூபம் தான் அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த யூதர்கள் வந்து எந்த ஒரு சொரூபத்தையும் தொடமாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. அதை அவர்கள் வந்து அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அனுமதிக்கவும் மாட்டாங்க. எனவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மக்கள் வைத்திருக்கிற காசுக்காரர் கையில் கொடுத்து அவங்க அந்த ஆலயத்தில் பயன்படுத்தக்கூடிய பணமாக மாற்றி அதை சர்ச்சுக்குள்ளே கொண்டு போவாங்க. அதுக்காக தான் அந்த காசுக்காரர் இருக்காங்க. அந்த காசுக்காரரும் அதிகமான ரோமர் பணத்தை வாங்கிட்டு குறைவான பணத்தை வந்து இங்கே கொடுத்தாங்க. அதனால் ஆண்டவர் வந்து காசுக்காரர்களை வந்து அவருடைய காசுக்காரருடைய காசுகளை கொட்டுறாரு, பலகைகளை எல்லாம் கவிழ்த்து போடுறாரு. அதுக்கு அடுத்ததை வாசிங்க. புறா விற்கிறவர்களை நோக்கி இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் புறா விற்கிறவங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ஆடு மாடுகள் மாதிரியே தான் புறாவையும் பலி செலுத்துவதற்காக கொண்டு வராங்க. புறா வந்து யாருக்கு கொண்டு வருவா, யார் பலி செலுத்துவா அப்படின்னா மிகவும் ஏழை எளியவங்க பலி செலுத்தக்கூடியது. ஏசப்பாவுடைய அந்த விருத்த சேதன அந்த 8வது நாளில் வந்து ஏசப்பாவை கொண்டு போகும்போது 2 புறா குஞ்சுகளை தான் வாங்கி அவருக்கு பலி செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த மிகவும் ஏழ்மையானவர்கள் பலி செலுத்துவதற்காக இருக்கிற புறாக்களையும் தங்களுடைய லாபத்துக்காக அந்த ஏழை மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு அதிகமான விலை வைத்து ஆலயத்தை வந்து வியாபார வீடாக மாற்றிட்டு இருந்ததுனால அங்கே இருந்த மக்கள் மேலே இயேசு கிறிஸ்து கோபப்படுறத நாம் பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, அந்த எருசலேம் ஆலயம் வந்து மிகவும் பெரிய ஆலயம். அவங்களுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அதாவது எடுத்துக்காட்டால் ஒரு தெருவில் இருந்து இன்னொரு தெருவுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஆலயத்தை சுற்றி போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ஆலயத்தின் வழியாக என்ன செஞ்சுருவாங்க, நடந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகிறாங்க. அதையும் ஆண்டவர் வந்து எதிர்க்கிறாரு. என்னுடைய வீடு ஜெப வீடு, இது வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், அந்த ஆலயத்தின் வழியாய் யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் அவர் வந்து தடை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு அப்படின்னு சொல்கிறாரு. சகல ஜனங்கள்னா யாரு? அவங்க ஏழைகளாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, வேற யூதர்களாக இருந்தாலும் சரி, யூதர் அல்லாதவராக இருந்தாலும் அந்த ஆலயத்தை அவர்கள் ஜெப வீடாக பயன்படுத்தணும். அது ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில்
என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வசனத்தை அவர் மேற்கோள் காண்பித்து இந்த ஆலயத்துல வந்து வெறும் பணக்காரங்க மட்டும் பலி செலுத்தக்கூடிய அளவுக்கு நீங்க அந்த ஸ்தலத்தை வியாபார ஸ்தலமா மாத்தி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல கோபம் அடைந்து ஒரு சாட்டை எடுத்து அவர்களை அடித்து விரட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து அந்த தேவ ஆலயத்தின் மேல மிகவும் பக்தி வைராக்கியத்தோட இருந்தார். அதனாலதான் அவர் வந்து அதை அவங்கள எல்லாத்தையும் விரட்டி விடுறதை நம்ம பார்க்கிறோம். அந்த 17ஆம் வசனத்தின் பின்பகுதியில பாருங்க, உமது வீட்டை உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது. ஆண்டவருக்கு அந்த ஆலயத்தின் மேல அவ்வளவு பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம கூட ஆண்டவர் நமக்கும் ஒரு அழகான தேவாலயத்தை தந்திருக்கிறாரு. இந்த ஆலயத்தின் மேல நம்மளுடைய பக்தி வைராக்கியம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம ஒவ்வொரு ஆலய ஆராதனைக்கும் கலந்து கொள்ள வரோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பக்தியோட வரோம், ஆண்டவர் இந்த நாள்ல என் கூட என்ன பேசுவாரு அப்படிங்கிற நோக்கத்தோட வரமா, இல்லைன்னா மற்றவர்களை குறை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வரமா. சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு இந்த ஆலயம். நம்மளுடைய இருதயத்துல என்ன இருக்குதோ அதை சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுகிறது ஸ்தலமாக ஜெப வீடாக நம்ம இந்த ஆலயத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் கற்றுத்தருகிற மற்றொரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆலயம் வந்து இந்த நம்மளுடைய சரீரம் தான் என்னது ஆலயம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்மளுடைய சரீரத்தை, நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த உலகம் முழுவதும், அதாவது பூமி முழுவதும் பாவத்தினால நிறைந்திருக்கும் போது ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்பாக நோவா மட்டும் எப்படி இருந்தானா, நீதிமானா இருந்தான். அதே மாதிரி சோதோம் குமரா பட்டணம் முழுவதும் அக்கிரமத்தினால நிறைந்திருக்குது. அப்படிப்பட்ட நேரத்திலையும் அதுல ஒரு யார் இருந்தா, ஒரு லோத்து இருந்தான். இந்த பூமி முழுவதும் அக்கிரமத்தினால நிறைந்திருக்கு. ஆனா நாம எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும். வேதம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். ஆனா நாம எப்படி இருக்கணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்தத்தை கற்று தந்து போயிருக்கிறார். அவர் தான் நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. நம்ம மற்ற யாரையும் கம்பேர் பண்ணி அவங்கள விட நான் பரிசுத்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுது. இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சரீரத்தை கரைபடாமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த நம்ம இப்போ 2 சம்பவம் பார்த்தோம். அத்திமரம் சுத்திகரிப்பு, அதுக்கப்புறம் அத்திமரத்தை சபித்தல் மற்றும் ஆலய சுத்திகரிப்பு. இந்த 2 சம்பவமும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு என்ன கற்றுத் தருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மற்றொரு முகத்தை காண்பிக்குது. எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னா, கடந்த 3.5 வருஷங்களாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்களுக்கு நடுவில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். எந்த இடத்துலயாச்சும் ஏசப்பா வந்து கோவப்பட்டு நம்ம பைபிள்ல எதுலையாச்சும் பார்த்துருக்கோமா இதுக்கு முன்னாடி? எந்த இடத்துலையும் பார்க்கல. ஆனா இந்த பஸ்கா பண்டிகை, அதுக்கு அடுத்த நாள், அந்த பண்டிகைக்கு அடுத்த நாள் வந்து என்ன பண்றாரு, அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறாரு, கோபப்படுறாரு. அதே மாதிரி ஆலயத்துக்குள்ள சென்று அங்க விற்கிறவர்களை எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, சாட்டையினால அடிச்சு விரட்டுறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கோபத்தோடு அவர் வந்து நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம கூட என்ன நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் என்றைக்கும் கோபப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள்ல எப்படி வருவாருன்னா, நியாயாதிபதியாய் வருவாரு. ஒரு நியாய தீர்ப்பு நாளில் அவர் வந்து இருக்கும்போது அவருடைய இரக்கத்தையோ மன உருக்கத்தையோ நம்ம அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அவர் அந்த நேரம் வந்துட்டு, மகளே நீ செய்யறது தப்பு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு என்ன செய்ய மாட்டாங்க, பிரசங்கம் பண்றதுக்காக வர மாட்டாரு. நம்ம செய்த கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கறதற்காக அவர் சிங்காசனத்துல ஒரு ராஜாவாக வீற்றிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நாள்ல நம்ம என்ன செய்ய போறோம், வந்து நிற்க போறோம். அதற்கு முன்பாக நம்மளை அந்த நேரத்துல பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் காலங்கள்ல, இந்த லெந்து நாட்களில நாம் என்ன செய்யணும், இன்றைய இரட்சணிய நாள் நம்ம ஆண்டவருக்காக நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். நம்மளுடைய இருதயத்தை நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். அத்திமரத்துல
இளம் கிளைகள்லாம் தோன்றி துளிர் விடும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா வசந்த காலம் சமீபமாயிற்று அப்படின்னு சொல்லி அர்த்தம். இயேசு கிறிஸ்து வாசலருக வந்து நிற்கிறார்னு அர்த்தம். அதே போலதான் இன்றைக்கும் நமக்கு வந்து எத்தனையோ சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து வாசலருகே நிற்கிறாரு, வருகை சமீபமா இருக்குன்னு இருக்கும். ஏன்னா இன்னும் நம்ம உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமா? ஏசப்பா எங்களுடைய உணர்வில்லாத இருதயத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா நீங்க பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள்னு சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா உங்களை போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க. அந்த அத்தி மரம் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்தது, இலைகளோட இருந்துச்சு, ஆனா அதுகிட்ட கனி இல்லை. அதே போல நாம மாய்மாலமான வாழ்க்கை ஏசப்பா எங்கிட்ட இருக்கக்கூடாது. எங்களுடைய மாய்மாலமான வாழ்க்கையை நீங்க எடுத்து போடுங்க. கனி கொடாத வாழ்க்கை எங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. நாங்க கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நீர் விரும்புகிற ஆவியின் கனிகள் எங்களில வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேட்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் வாசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமில்ல தகப்பனே, அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் நீதிபரராக வரும் பொழுது அப்பா உண்மை எதிர்கொள்வதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றுங்க. நீங்கள் விரும்பாத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை எல்லாவற்றையும் எங்களுக்கு சுட்டி காட்டி அப்பா இந்த நாளில் நாங்கள் மனம் திரும்புவதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த ஆலயத்தை நீங்கள் சுத்திகரிச்சிங்க ஏசப்பா. ஏசப்பா அதே போல் எங்களுடைய சரீரமாகி இந்த ஆலயத்தையும் நீங்கள் சுத்திகரிங்க. நீர் விரும்புகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை நீங்கள் உதவி செய்யுங்க. மீதியான நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜூன்ல பரமபிதாவே. அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும்